ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரேண்டம் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணலான்னு பார்ப்போம். சீக்வென்ஷியல் நம்பர்னு ஒன்று இருக்குது, ரேண்டம் நம்பர்னு இருக்குது. ஃபஸ்ட்டு சீக்வென்ஷியல் நம்பர்னு என்னென்னு பார்ப்போம். இந்த மாதிரி 1 2 3 4 5 இப்படி ஆர்டராக வந்துச்சுன்னா அது வந்து நம்ம சீக்வென்ஷியல் நம்பர்னு சொல்கிறோம். ரேண்டம் நம்பர்னால் இப்படி இருக்கும், 3 7 1 5 ஒரு ஆர்டரே இல்லாமல் இருக்கும். எந்த நம்பரு என்னென்ன நம்பர் அதுக்கு அடுத்தது வரும்னு நம்மளுக்கே தெரியாது. 6க்கு அப்புறம் 4, அதுக்கப்புறம் 8 இப்படி வந்துச்சுன்னா இது வந்து நம்ம ரேண்டம் நம்பர்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சீக்வென்ஷியல் நம்பருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஜஸ்லாம் ஆர்டர் படி இருக்கும். பேஜ் 1க்கு அப்புறம் பேஜ் 2, பேஜ் 3, பேஜ் 4னு வரும். இதுதான் நம்ம சீக்வென்ஷியல் நம்பர்னு சொல்கிறோம். அதே மாதிரி ரெக்கார்ட் நோட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க சீரியல் நம்பர்னு ஒரு காலம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் 1க்கு 1ன்னு எழுதுவோம், எக்ஸ்பெரிமெண்ட் 2க்கு 2ன்னு எழுதுவோம், எக்ஸ்பெரிமெண்ட் 3க்கு 3ன்னு எழுதுவோம். இந்த மாதிரி வரிசைப்படியாக தான் நம்ம எழுதுவோம். ரேண்டமாக அங்கே எழுத முடியாது. இப்போ அடுத்தது ரேண்டம் நம்பர் பார்த்தீங்கன்னாக்க, மொபைல் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 1 2 3 4 5 6 7 இப்படி வருஷப்படியாகவே இருக்காது, ஆர்டராகவே இருக்காது. 9க்கு அப்புறம் 8 இருக்கும், அப்புறம் 4 வரும், அப்புறம் 1 வரும். இந்த மாதிரி ஆர்டரே இல்லாமல் இருக்கும். இதை தான் நம்ம ரேண்டம் நம்பர்னு சொல்கிறோம். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஆதார் கார்டு நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆர்டரே இல்லாமல் இருக்கும். இதுதான் நம்ம ரேண்டம் நம்பர்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ரேண்டம் நம்பர் வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணோம்னாக்க இந்த ரேண்டம் மாடல்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராமில் எழுதணும், இம்போர்ட் ரேண்டம் ஆஸ் ஆர்டி, இல்லாட்டினா ஆறு, இல்லாட்டினா எந்த வேரியபிள்னாலும் வச்சுக்கலாம். இல்லாட்டினாக்கா வேறு எப்படி எழுதலான்னாக்கா இம்போர்ட் ரேண்டம், வெறும் மாடல் நேம் மட்டும் இருந்தாலும் போதும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க ரேண்டம் டாட்டு, ரேண்டம்னாக்கா மாடல்னு அர்த்தம், மாடல் நேம் தான் ரேண்டமு, டாட்டு ரேண்ட் ஐஎன்டி, ரேண்ட் ஐஎன்டின்றது ஃபங்க்ஷனு, இந்த ரேண்டம் மாடலில் இருக்கிற ஃபங்க்ஷனு. இப்போ பேரண்டிசிஸ் உள்ளக்க 0,3ன்னு போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு 0 கிடைக்கலாம், இல்லாட்டினா 1 கிடைக்கலாம், இல்லாட்டினா 2 கிடைக்கலாம், இல்லாட்டினா 3 கிடைக்கலாம். கரெக்டாக 0லேருந்து 3 வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கலாம். இப்போ செகண்ட் லைன் பாருங்கள், ரேண்டம் டாட் ரேண்ட் ஐஎன்டியில் 0,5ன்னு போட்டிருக்கேன். அதாவது 0 கிடைக்கலாம், 1 கிடைக்கலாம், 2 இல்லாட்டினா 3 இல்லாட்டினா 4 இல்லாட்டினா 5 ஏதாவது ஒரு நம்பர் எனக்கு கிடைக்கலாம். 0லேருந்து 5 வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கும். தேர்ட் லைன் பாருங்கள், ரேண்டம் டாட் ரேண்ட் ஐஎன்டி 0,2ன்னு போட்டிருக்கேன். அதாவது 0 இல்லாட்டினா 1 இல்லாட்டினா 2 ஏதாவது ஒரு நம்பர் எனக்கு கிடைக்கும். கடைசி லைன் பாருங்கள், ரேண்டம் டாட் ரேண்ட் ஐஎன்டியில் பேரண்டிசிஸ் உள்ளக்க 0,4ன்னு போட்டிருக்கேன். அதாவது 0 கிடைக்கலாம், 1 இல்லாட்டினா 2 இல்லாட்டினா 3 இல்லாட்டினா 4 கிடைக்கலாம். ஏதாவது 0லேருந்து 4 வரைக்கும் ஏதாவது எனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். இப்போ ப்ரோக்ராமை எழுதணும்னாக்க ஃபஸ்ட்டு ரேண்டம் மாடல் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ரேண்டம்னு எழுதணும். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஃபஸ்ட்டு பிரிண்ட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரேண்டம் டாட் ரேண்ட் ஐஎன்டி பேரண்டிசிஸ் உள்ளக்க 0,3ன்னு போட்டு பேரண்டிசிஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோம்னா எனக்கு 0 கிடைக்கலாம், இல்லாட்டினா 1 கிடைக்கலாம், இல்லாட்டினா 2 கிடைக்கலாம், இல்லாட்டினா 3 கிடைக்கலாம். ஏதாவது 0லேருந்து 3 வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கலாம். இப்போ ப்ரோக்ராமை நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரேண்டம்ன்றது மாடல் நேமு, அதுக்கப்புறம் ரேண்ட் ஐஎன்டின்றது ஃபங்க்ஷன் நேமு போட்டு 0,3ன்னு போடுறேன். இப்படி போட்டு நான் ரன் பண்ணேனாக்க எனக்கு 0லேருந்து 3 வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கலாம். அப்போ பாருங்கள், ஃபைல் போய் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம். இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் விட்டுட்டேன், அதனால் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சேர்த்துக்குங்க. இப்போ ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணணும். இப்போ ரன் பண்ணாக்க 2ன்னு கிடைக்குது. நான் திருப்பியும் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாக்க திருப்பியும் 2. திருப்பி அந்த ஃபைலை ரன் பண்ணேனாக்க 3. இப்போ பார்த்தீங்கன்னா 3, அதாவது 0லேருந்து 3 வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கும். 3க்கு அப்புறம் 4 5லாம் வராது. அதே மாதிரி 0க்கு முன்னாடி -1 -2 அப்படிலாம் வராது. நான் இங்கே என்ன ரேஞ்சு கொடுத்துருக்கேனோ அது வரைக்கும் தான் வரும். 0லேருந்து 3 வரைக்கும் தான் வரும். இப்போ ஃபார் லூப்பில் நான் போட்டு காமிக்கிறேன். அதாவது நான் 10 டைம்ஸ் நான் ரன் பண்ண போகிறேன், அதனால் 10ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் ரன் ஆயிருக்கு பாருங்கள். 2 3 1 2 1 3 இந்த மாதிரி ஒரு ஆர்டரே இல்லாமல் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரேண்டம் நம்பர்னு சொல்கிறோம். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த இருக்குது 0 இருக்குது, அதுக்கப்புறம் 1 இருக்குது, அப்புறம் 2 இருக்குது, இந்த இங்கேயும் 2 இருக்குது, அப்புறம் 3 இருக்குது. இது உள்ளக்க தான் வரும். 0லேருந்து 3 வரைக்கும் தான் வரும். இப்போ பாருங்கள் 0,5 கொடுக்குறேன். 5ல் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் 5 5 4 2 0 4 இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுதான் நம்ம ரேண்டம் நம்பர்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 5 பாருங்கள் எத்தனை வாட்டி வந்திருக்கு, 2 டைம்ஸ் வந்திருக்கு. 4 வந்து 4 டைம்ஸ் வந்திருக்கு. 2 அப்புறம் 0 1 எல்லா நம்பருமே வந்திருக்கு. 0லேருந்து 5 வரைக்கும் நம்மளுக்கு எல்லா நம்பருமே வந்திருக்கு. சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேண்ட் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ரேண்ட் ஐஎன்டி யூஸ் பண்ணோம். இப்போ ரேண்ட் ரேஞ்சுன்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பேரண்டிசிஸ் உள்ளக்கு 0,3ன்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா 0 இல்லாட்டினா 1 இல்லாட்டினா 2 கிடைக்கும். 3 வராது. அது ரேண்ட் ஐஎன்டி யூஸ் பண்ணோம்னா தான் 3 வரும். ரேண்ட் ரேஞ்ச் யூஸ் பண்ணோம்னா 2 வரைக்கும் தான் வரும். இப்போ செகண்ட் லைன் பாருங்கள், ரேண்டம் டாட் ரேண்ட் ரேஞ்சு 0,5 அப்படின்னா 0லேருந்து 4 வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கும். தேர்ட் லைன் பாருங்கள், ரேண்டம் டாட் ரேண்ட் ரேஞ்சு 0,2 அப்படின்னாக்க 0 இல்லாட்டினா 1 தான் கிடைக்கும். அப்புறம் கடைசி லைன் பாருங்கள், ரேண்டம் டாட் ரேண்ட் ரேஞ்சில் 0,4ன்னு கொடுத்துருக்கேன். அதாவது 0லேருந்து 3 வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கும். அதாவது 0 இல்லாட்டினா 1 இல்லாட்டினா 2 இல்லாட்டினா 3 ஏதாவது ஒரு நம்பர் எனக்கு கிடைக்கும். இப்போ ப்ரோக்ராமாக செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த ரேண்ட் ஐஎன்டின்றதுக்கு பதிலாக ரேண்ட் ரேஞ்சுன்னு கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 வராது. ஃபஸ்ட்டு ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 4 1 4 4 1 2 3 1 2 0 இப்படி வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 0 வந்திருக்கு, 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, அப்புறம் 4 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வாட்டி வந்திருக்கு. 5 வராது, ஏன்னா நம்ம ரேண்ட் ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். ரேண்ட் ரேஞ்ச் யூஸ் பண்ணனால 0லேருந்து 4 வரைக்கும் தான் வரும். இப்போ திருப்பி நான் அந்த ஃபைலை நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், இதுக்கு முன்னாடி ரன் பண்ணும்போது 1 4 4 1 2 1 3 அப்படின்னு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 3 2 2 0 இப்படி மாற்றி மாற்றி வரும். இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரேண்டம் நம்பர்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 0 வந்திருக்கு, 1 2 3 இந்த வாட்டி 4 கூட வரல. நம்ம இந்த மாதிரி ரேண்ட் ரேஞ்சு இல்லாட்டினா ரேண்ட் ஐஎன்டி யூஸ் பண்ணும் போது எல்லா நம்பருமே வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ 0லேருந்து 5 வரைக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. 0லேருந்து 4 வரைக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்களா 4 வரவே இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ரன் பண்ணும்போது 4 வந்துருந்துச்சு. 0லேருந்து 4 வரைக்கும் வந்துருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம ரன் பண்ணும்போது 0 இருக்குது, 1 2 3 4லாம் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி நம்ம கடைசியாக ரன் பண்ணும்போது 4 வரல. அதனால் எல்லா நம்பருமே வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேண்ட் ரேஞ்சிலேயே நம்ம ஸ்டெப் நம்பர்னு ஒன்று கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், செகண்ட் நம்பரு, 3வது நம்பராக 2ன்னு கொடுக்குறேன். 2னாக்க 2 2வாக இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ நான் 3 கொடுத்தேன்னா 3 3ஆக இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், நான் 0 15 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா 2 2வாக இன்க்ரிமெண்ட் ஆகும். 0க்கு அப்புறம் 2, அப்புறம் 4 6 8 10 12 14 இப்படி 2 2வாக இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. அப்புறம் 14க்கு அப்புறம் 16 எடுத்துக்காது. கம்ப்யூட்டர் வந்து 16 எடுத்துக்காது, ஏன்னா நம்ம ரேஞ்சை தாண்டிடுறோம். அதனால் 14ஓட நிப்பாட்டிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேண்டம் டாட் ரேண்ட் ரேஞ்சு பேரண்டிசிஸ் உள்ளக்க 0,20, 2 அப்படின்னா 2 2வாக இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 0க்கு அப்புறம் 2 4 6 8 10 2 2வாக இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. அப்புறம் 12 14 16 18 அதுக்கப்புறம் 20 வந்துடும். 18க்கு அப்புறம் 20, அந்த 20லாம் நம்ம சேர்த்துக்கக்கூடாது. ஸோ இப்போ இதை நான் ப்ரோக்ராமாக செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ரேண்ட் ரேஞ்சில் 10 0, 10, 2ன்னு கொடுத்துருக்கேன். அதாவது 0ல் ஆரம்பித்து 10னாக்க 9 வரைக்கும் எடுத்துக்கணும். ஏன்னா ரேண்ட் ரேஞ்சு 10னாக்க 9 வரைக்கும் எடுத்துக்கணும். அப்புறம் 2 2வாக இன்க்ரிமெண்ட் பண்ணணும். 0லேருந்து 2 2வாக இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஈவன் நம்பராக தான் இருக்குது. 0, 2, 4, 6, 8 வரல பாருங்கள், 8 வரல. அப்புறம் 9ம் வராது, 10ம் வராது. ஸோ இப்போ நான் இங்கே இதே நான் 3 போட்டேன்னாக்க ஆட் நம்பராக வரும். இங்கே பாருங்கள் 0க்கு அப்புறம் 3, அப்புறம் 9, அவ்வளோதான். இது 3 தான் வரும். 0, 3, 9 3 நம்பர் தான் வரும். இப்போ இங்கே 4 போட்டேன்னா 4 4 இன்க்ரிமெண்ட் ஆகும். பாருங்கள் 0, 4, 8 3 நம்பர் தான் வரும். 0, 4 இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா 4 வரும். அப்புறம் 4 திருப்பி ஒரு 4 இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா 8, அப்புறம் 8ஓட ஒரு 4 இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா 12 வந்துடும். அதனால் அது 10க்கு மேலே போயிடும் ரேஞ்சு. அதனால் 0, 4, 8 3 நம்பர் தான் நமக்கு வரும். ஸோ இது ப்ரோக்ராமாக நம்ம எழுதி பார்த்துட்டோம். திருப்பி நம்ம ஒரு வாட்டி என்ன படித்தோன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேண்ட் ஐஎன்டி பார்த்தோம். அப்புறம் ரேண்ட் ரேஞ்ச் பார்த்தோம். ஃபஸ்ட் இந்த பாருங்கள் ரேண்ட் ஐஎன்டி பார்த்தோம். அப்புறம் ரேண்ட் ரேஞ்சிலேயே 2 பேராமீட்டர் வச்சு பார்த்தோம். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேண்ட் ரேஞ்சில் வந்து இந்த 3 வரைக்கும் முன்னாடி 3 வரைக்கும் வராது. அதாவது 2ஓட நின்றோம். இங்கே பாருங்கள் 0,5னாக்க 0,4 வரைக்கும் தான் வரும். அதுதான் ரேண்ட் ஐஎன்டிக்கும் ரேண்ட் ரேஞ்சுக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேண்ட் ரேஞ்சில் நம்ம இன்க்ரிமெண்ட் நம்பரும் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே 2ன்னு போட்டேனாக்கா 2 2வாக இன்க்ரிமெண்ட் ஆகும். 3ன்னு போட்டேனாக்கா 3 3ஆக இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜெப நேரம். ஏசாமி படிக்கும்போது புரிந்து படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ப்ரோக்ராம் எழுதுவதற்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் தாங்க ஏசாமி. ஆமீன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.